எனக்கு சீட்டு தரல உனக்கு சீட்டு தரல அப்படின்னு சொல்லி அறிவாலயம் பக்கமும் அதிமுகவின் பக்கமும் அந்த பக்கமாக தாவேகாவின் பக்கமும் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய போராட்டம்லாம் முடிஞ்சிருச்சா? 234 தொகுதிகளில் யார் யார் போட்டி போடுறாங்க அப்படிங்கிற விவரம் திமுக கொடுத்துட்டாங்களா? அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? எல்லாருமே அவங்களுடைய அரசியல் வாக்குறுதி அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி திமுக கொடுத்துருக்காங்க ஒரு 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிறது இப்போ பரவலாக பேசப்படுது. அது எவ்வளோ நன்மை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது நன்மை கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஃபயர் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியாக ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது இருந்துச்சு. போன தடவை மிக்சி கிரைண்டரு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு நிறைய இருக்குது போலப்பா, ஃப்ரிட்ஜை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க. அதிமுகவை நாங்கள் ஃப்ரிட்ஜு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லேப்டாப் கொடுத்தாங்க, அது கழிஞ்சு திமுக அதை நிப்பாட்டினாங்க. மறுபடியும் திமுக கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணாங்க. அடுத்ததாக இப்போ ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் சோலார் பேனல், அதுக்கு தகுந்தப்பில் ஏதாவது ஏசி இது ஏதாவது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெப்பம் கூடுதல் ஆகிவிட்டது, சம்மர் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்குலாம் ஏசி தரும். அது அடுத்த எலெக்ஷன் 2031 எலெக்ஷன், அதை இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல அதிமுக ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க தலைவரே, நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி திமுகட்ட கேட்டிருப்பாங்க போல். திமுக நம்ம ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக வாஷிங் மிஷின் ஏதாவது கொடுத்துடலாமா? அது நிறைய பேர்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கே. ஃப்ரிட்ஜு அதுவும் நிறைய பேர்கிட்ட இருக்கும். டிவி ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். மைக்ரோவேவ் ஓவன் அது நிறைய பேருக்கு தேவைப்படாது. அப்புறம் என்ன செய்ய, காசாக கொடுத்துடலாமான்னு பார்த்தா காசை ஆல்ரெடி நம்ம 5000 ரூபாய் கொடுத்துட்டோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் காசாக கொடுத்துட்டோம். இனியும் காசாக கொடுத்தா மக்கள் அந்த இலவசம் அப்படிங்கிறதுல ஒரு பொருளாக கையில் வாங்கிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8000 ரூபா கூப்பனாக கொடுத்துடலாம். எது இந்த ஆர்கே நகரில் 20 ரூபா நோட்டு கொடுத்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. பட் இது ஒரு கூப்பன். இந்த கூப்பன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் இது அவங்களுடைய வாக்குறுதியில் ரொம்ப முக்கியமான வாக்குறுதியாக திமுககாரங்க சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதி. ஆனால் உண்மையிலேயே இதுதான் அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆக போகுது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது எதிர்கட்சிகள், இப்போ ஆளை துடிக்கக்கூடிய அடுத்த கட்சிகள், இல்லாட்டி மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய நெகட்டிவ் அப்படிங்கிறது அவங்களாலேயே புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பொருளை நம்ம தொட்டு வாங்குற மாதிரியான ஒரு மனநிலைமை வேறு யாருக்குமே இந்த டிஜிட்டலாக நம்ம காசு செலவழிக்கும் போது நமக்கு இருக்காது. கையில் 100 ரூபாய் இருந்து அந்த 100 ரூபாய் எடுத்து பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கும்போது நமக்கு வலிக்கும். அதே நேரத்தில் கூகுள் பேயில் 1000 ரூபானாலும் சும்மா சொடக்குற டைமில் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இந்த இடத்துல அதிமுக நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜாக தரேன்னு சொல்கிறாங்க, ஒரு பொருளாக தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக உங்களுக்கு நான் கூப்பனாக தரேன், 8000 ரூபாய்க்கு கூப்பன், யார் யார் இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலையோ, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலையோ அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே 8000 ரூபாய் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தோராயமாக எத்தனை குடும்பங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டால் 2 கோடி குடும்பங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்கிறார். அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடி ரூபாய் இதுக்குன்னே அவங்க ஒதுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 8000 ரூபாயை வச்சு இவங்க என்ன செய்யலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் இந்த 8000 ரூபா கூப்பனை கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, இல்லை அடுத்ததாக வேறு ஏதாவதோ வீட்டு உபயோகப் பொருட்களோ எதை வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ காசாக கொடுக்கறதுக்கு பதிலாக கூப்பனாக கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த 8000 ரூபாயை பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா காசு கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் சரியான பொருளை சரியான இடத்துல, ஒன்றாவது ஃப்ரீ கொடுக்கறது அப்படிங்கிறது தவறு. அப்படியே அதை ஃப்ரீயாக நீங்கள் கொடுத்துருந்தாலும் அவங்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அரசாங்கம் அதை என்ன செய்யணும், கொள்முதல் பண்ணி மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். இந்த 8000 ரூபாயை ஒரு குடிகாரன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த அம்மாவுக்கு 8000 ரூபாய் கிடைக்குது கூப்பன். அந்த குடிகார கணவன் என்ன தெரியுமா செய்வான், நீங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கிற டாஸ்மாகில் போய், ஐயா ஒரு கடையில் போய் என்ன தெரியுமா செய்வான், 8000 ரூபா கூப்பனை கொடுத்துட்டு 4000 ரூபா தாப்பா, 4000 ரூபா நீ வச்சுக்கோ, காசாத்தா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவான். அப்போ அந்த பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஒரு பொருளும் கிடைக்காம போயிடும். அதில் 8000 ரூபா அப்படிங்கிறதுல 4000 ரூபா தான் கிடைக்கும். 4000 ரூபா அந்த கடைக்காரன் சாப்பிட்டுட்டு போயிடுவான். இல்லாட்டி யாரோ அந்த கூப்பனை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தன் வருவான். இதுக்குன்னு ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வச்சுருவாங்க. எப்படி வைப்பாங்க, ஒவ்வொரு வீட்லையும் 8000 ரூபா கூப்பன் இருக்கா, 8000 ரூபா கூப்பனை தந்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா கையில் காசாக தருவேன். அது யாராவது ஒருத்தன் வாங்கிட்டு போய் மொத்தமாக ஒரு கடையில் கொடுத்து, மொத்தமாக அந்த கடைக்காரன் கவர்மெண்ட்டிட்ட கொடுத்து நான் 10 ரூபாய்க்கு பொருளை விற்றேன்னு சொல்லி கணக்கு காண்பித்து அது ஒரு கள்ளக்கணக்கு தனியாக போகும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ஊழலுக்கான ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. அப்படிங்கிறதுல எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு சின்னதாக ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி, இப்படி யோசிச்சானா அவனுக்கு புரிஞ்சிடும் இது ஒரு நெகட்டிவான சம்பவம் அப்படின்னு சொல்லி.
ஸோ 8000 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டில் கண்டிப்பாக ஒரு கடையில் போய் நம்ம ஒரு சாணத்தை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் போய் வாங்குறோம்னா 10,000 ரூபா இருக்கக்கூடிய பொருளை 12,000 ரூபான்னு சொல்லுவாங்க, 8,000 ரூபா இருக்கக்கூடிய பொருளை 10,000 ரூபான்னு சொல்லுவாங்க, 5,000 ரூபா இருக்கக்கூடிய பொருளை 8,000 ரூபான்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த கூப்பனை கொடுத்து வாங்க வராங்கடோ அப்படின்னு சொன்ன உடனே இவனை என்ன செய்வாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடைக்காரங்க கொஞ்சம் பேர், எல்லா கடைக்காரர்களும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது, கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, அதீத லாபம், இவங்களுக்கே ஃப்ரீயாக தானே கிடைக்கிது 8,000 ரூபா, நாம் கொஞ்சம் விலை வச்சா கொடுத்தா என்ன. அப்போ இங்கே வரக்கூடிய பாமர மக்கள், ஐடி ஃபைல் பண்ண முடியாத குடும்பங்கள் தானே இதை வாங்கிட்டு இருக்காங்க, மெஜாரிட்டியாக பாமர மக்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாமர மக்கள் என்ன செய்வாங்க, ஒரு ஃப்ரிட்ஜை நீங்கள் 8,000 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் 8,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. இன்றைக்கி நீங்கள் அம்மா லேப்டாப் அப்படின்னு சொல்லி லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் நம்மளால் அம்மா லேப்டாப்பை ஒரு 5,000 ரூபா கொடுத்துருந்தாலும் 8,000 ரூபா கொடுத்துருந்தாலும் நம்மளால் வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாது. இன்றைக்கி அதே 8,000 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு லேப்டாப்பை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் வாங்க முடியாது. 25,000 ரூபாய் ஆகும். எது? ஒரு லேப்டாப். சாதாரணமாக அவங்களுடைய அந்த கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய லேப்டாப் எடுக்க போனாலுமே ஒரு 18,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நமக்கு அரசாங்கம் அதை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. சாதாரண மக்கள் நீங்கள் யோசித்தாலே போதும். இப்போ நான் கிட்ஸ் பெஸ்டி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். அதில் நிறைய நம்ம குழந்தைகளுக்கு தேவையான ஏகப்பட்ட டாய்ஸ், பசில்ஸ், புக்ஸ், சாஃப்ட் டாய்ஸ் இப்படிலாம் வச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு பொருளை ஒரு டீலர்ட்டேருந்து வாங்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னா 1000 ரூபாய்ன்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன் இல்லை என்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்குது, எனக்கு 100 பொருள் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரே பொருள் 100 எண்ணம் வேணும், 100 குவான்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லுவேன். 1000 ரூபா சொல்லிட்டு இருந்தவன் உடனடியாக அவனுக்கு என்ன செய்வான், 100 பொருள் அவனுடைய கோடவுனில் விட்டு இறங்கி போகுது, அவனுக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு பதிலாக அவன் எனக்கு ஒரு 880 ரூபாய்க்கு தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவன் ஒரு 100 ரூபா லாபம் வச்சுருப்பான்ல, இப்போ நான் ஒரு பொருளுக்கு 880 ரூபாய்க்கு தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொல்லுவேன் எனக்கு 100 வேணாண்டா, எனக்கு ஒரு 500 வேணும் அப்படின்னு சொல்லுவேன். 500ன்னு சொன்னோடனே மறுபடியும் அவனுக்கு லாபத்தை இன்னும் கம்மி பண்ணி ஒரு 850 ரூபாய்க்கு இல்லாட்டி 800 ரூபாய்க்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன செய்வேன், அந்த 500 குவான்டிட்டி இங்கே கொண்டு வந்து 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேனா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அசல் 800 ரூபா தான், எனக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா லாபம் போதுன்னு சொல்லி நான் 900 ரூபாய்க்கு விற்பேன், இல்லாட்டி 950 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய்க்கு நான் வாங்க வேண்டிய பொருளை 1000 ரூபாய்க்கு கீழேயே மக்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா பல்காக வாங்கி பல்காக கொடுக்கும்போது வேறு எந்த மீடியேட்டரும் இல்லாமல் அந்த கையிலேருந்து அந்த கைக்கு போகும்போது விலை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இதுதான் அரசாங்கம் யோசிக்க வேண்டிய ஒரு மெத்தட். அரசாங்கம் இப்படி தான் யோசிக்கணுமே தவிர முட்டாள்தனமாக யோசிக்கக்கூடாது. ஒரு அரசாங்கத்தை நான் அமைச்சிருக்கேன், 5 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கீங்க, அதுக்கு முன்னாடி 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு, உங்கள் தந்தை, உங்களுடைய மகன், உங்களுடைய பேரன் இப்படின்னு சொல்லி எல்லாருமே அரசியல் வாழ்க்கைக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த முட்டாள்தனமான முடிவை எப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியலை. ஸோ இந்த 8,000 ரூபா கூப்பனை நீங்கள் கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட கொடுத்த பிறகு அந்த மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கடைக்கு போவாங்க. அரசாங்கம் தனியாக கடை தொடங்க முடியாது. அரசாங்கம் இந்த 8,000 ரூபா கூப்பனை வச்சு நான் ரேஷன் கடையில் இந்த பொருள்லாம் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்த முடியாது. ஸோ நமக்கு பிடிச்ச கடையில் நம்ம போகும்போது மொத்தமாக வாங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும் 8,000 ரூபாய்க்கு பொருள் நீங்கள் வாங்க போனீங்கன்னா. அப்போ கவர்மெண்ட் நமக்கு ப்ரிக்யூர் பண்ணி ஒரு பெரிய நிறுவனத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து எனக்கு 5,000 ரூபா 7,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணித்தா, இல்லாட்டி 8,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணித்தா அப்படின்னு சொல்லும்போது 12,000 ரூபா விற்க வேண்டிய ஃப்ரிட்ஜை 8,000 ரூபாய்க்கு கவர்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனி கொடுக்கும். ஏன்னா பல்காக 2 கோடி, ஸ்டாலின் அவர்கள் சொல்லுபடி பார்க்க போனால் 2 கோடி ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறத நம்ம ஆர்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கம்பெனிக்காரன் என்ன செய்வான், நமக்கு கொஞ்சோண்டு லாபம் கிடைச்சா போதும், ஏன்னா 2 கோடி யூனிட் விற்று போகுது, அது இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது, ஸோ நம்ம என்ன செய்யலாம், இதை இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தந்து அதை விநியோகம் செய்வாங்க. ஆனால் இப்போ 8,000 ரூபாய் கொடுக்கறதுனால பாதி காசு டாஸ்மாகில் போயிடும், மீதம் இருக்கிற காசை பல நபர்களும் ஏஜெண்டை வச்சு 8,000 ரூபாய்க்கு பிரிவு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 8,000 ரூபாய்க்கான பணத்தை எடுத்து அந்த கூப்பனை எடுத்து அதை திருடிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் பேர்ட்டு அது மிஸ் ஆயிரும். கொஞ்சம் பேர் கடைக்கு போனால் அந்த கடையில் அதை எடுக்க மாட்டோம்ப்பா, 8,000 ரூபாய்க்கு பொருள் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட இந்த 8,000 ரூபா வச்சு 15,000 ரூபா பொருள் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொரு 8,000 ரூபா கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது. இந்த நெகட்டிவ் விஷயங்களை இந்த திமுக எப்படி கரை சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது யோசிப்பீங்களா? இதுக்கு பின்னாடி இவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சாதாரண யூடியூபர் அந்த அறிவிப்பை பார்த்த உடனே மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அஸ் அ பிஸ்னஸ் மேனாக, அஸ் அ ஒரு நார்மலாக ஒரு குழந்தைக்கு டாய் வாங்க போதே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. 2 கோடி பேருக்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்கி கொடுக்க போகிறீங்க, 2 கோடி பேருக்கு 8,000 ரூபா வச்சு கொடுக்க போகிறீங்க, அந்த 8,000 ரூபா வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் நடந்துடும், நிறைய வியாபாரிகள் இதனால் லாபம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை, இடைத்தரகர்கள் இதில் லாபம் அடைய போகிறார்கள்.
இந்த 8000 ரூபாயை மாற்றி கொடுக்கறதுக்கு எத்தனை கை மாறி ஒரு பொருள் வருதோ அத்தனை கை மாறியான லாபத்தை நம்ம அந்த பொருளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியிருக்கும். நான் சொன்னேன்ல, விலையில்லா அந்த மடிக்கணினி திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மடிக்கணினி திட்டத்தை டைரெக்டாக நம்ம ஒரு கவர்மெண்ட் ஒரு ப்ரைவேட் நிறுவனத்திலிருந்து வாங்கும்போது 8000 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குதுன்னா, அதே மடிக்கணினியை இன்னொரு நபர் ப்ரைவேட்டில் போய் தனியாக ஒரு கடையில் போய் வாங்க போகிறாருன்னா 15000 ரூபாய் கொடுக்க வேண்டி வரும். இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை தான் அரசாங்கம் சரியாக புரிந்து கொண்டு மக்களுக்கான நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் 8000 ரூபா கூப்பன் கொடுப்போம், அதுதான் எங்களுடைய சூப்பரான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இது சூப்பரான திட்டம் கிடையாதுங்க. இதை மட்டும் சரியாக நம்ம எதிர்க்கட்சிகள் இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய புதிய கட்சிகள், நாம் தமிழர் கட்சிலாம் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் மத்தியில் இந்த 8000 ரூபாய் அப்படிங்கிற பிம்பம் சுக்குநூறாக்கப்படும். அடித்து சொல்கிறேன், இந்த 8000 ரூபா தான் அவங்களுடைய பெரிய பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா, அந்த 8000 ரூபா தான் அவங்களுடைய பெரிய நெகட்டிவாக இந்த எலெக்ஷனில் வரப்போகுது அப்படிங்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. நான் மட்டும் ஒரு ஐடி விங்கினுடைய ஒரு தலைவனாக இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணியே இன்றைக்கி ஒரு 100 வீடியோ போட்டிருப்பேன். நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் இல்லாட்டி தாவேகாவினுடைய ஐடி விங்கை நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? நான் மக்களுக்கு பொய் சொல்லுங்க நான் சொல்லலை, இதனுடைய உண்மைத்தன்மையை புரிய வையுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். மக்களுக்கு தேவையில்லாத தவறான இன்ஃபர்மேஷனை கொடுங்க நான் சொல்லலை. மக்கள் ஏமாற்றப்படுவார்கள், அதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் உணர்வதற்கான தருணத்தை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரு மாற்றத்தை தான் விரும்புகிறேனே தவிர அஸ் யூஸ்வல் 8000 ரூபா சூப்பர்ப்பா, திமுக 8000 ரூபா கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கும் பேசி போட்டுட்டு 4 லைக் வாங்கிட்டு ஏய் செமடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியும். பட் உண்மையாக யோசிக்க போனால் இங்கே மக்கள் ஏமாற்றப்படுவார்கள். நம்ம கண்ணு முன்னாடி மக்கள் ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறத என்னால் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அதை அக்செப்ட் பண்ண முடியாததுனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். யாருக்கு இது சரிப்படுதோ அவங்க இதை ஷேர் பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. 8000 ரூபா மேட்ரு பேசுகிறதுக்கே இப்போ முடிஞ்சு போச்சு. அடுத்ததான் இன்னொரு நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன், அது என்ன அப்படிங்கிறதுலாம் அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இது 8000 ரூபாய்க்கு மட்டும் ஸ்பெஷல் டெடிகேட்டட் வீடியோவாக மாறிடுச்சு. நான் என்ன செய்ய, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.